சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு, அடுத்து ரொம்ப பெரிய தட்டுப்பாடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தட்டுப்பாட நம்ம மக்கள் சந்திக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம விவசாயியோட உயிர் நாடி அப்படின்னு சொல்ற உரம். இது ஈரான் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தான் வாங்குறோம். அதனால மத்த நாடுகள் வளைகுடா நாடுகள்னு சொல்ற இந்த கத்தார், ஓமன், யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் இவங்க கிட்ட இருந்துலாம் நம்ம நெறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஈரான் ஹார்முஸ் ஜலசந்திய முடக்கி வச்சிருக்காங்க மறைமுகமா. அந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்ற பகுதி எதுன்னு கேட்டா, நமக்கு கொண்டு வந்து இந்த உரம் சப்ளை பண்ணுதுல கப்பல்கள். வளைகுடா நாடுகளோட கப்பல்கள். அந்த கப்பல்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த இடம் தான் ஹார்முஸ் ஜலசந்தி. அத ஈரான் மறைமுகமா முடக்கி வச்சிருக்கிறதுனால, அந்த கப்பல்லாம் பயணம் செய்றது அவ்ளோ ஈஸி கிடையாது. அதையும் தாண்டி அது பயணம் செஞ்சு வரும்போது, கப்பல் போக்குவரத்து கட்டணம் உயர்ந்திருக்கும். காப்பீட்டு கட்டணம் உயரும் அப்படிங்கும்போது, உரம் அதோட விலையும் உயர தான் போது. ஸோ அது முடிஞ்ச அளவு இப்போதைக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்தியால உரம் அதோட இருப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் தயவு செஞ்சு விவசாயம் பண்ற எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இவ்ளோ பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்ச மிஸ்டர் ட்ரம்ப்பு, தயவு செஞ்சு ஆரம்பிச்சு வச்சு எப்படி வில்லன் ரோல் ப்ளே பண்ணீங்களோ, அத எப்படியாவது இந்த போர முடிச்சு வச்சு, ஹீரோ ரோல் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்க. முடியல. எந்த நாட்டிலயும் வாழ முடியாது போல